Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிசைனர் ஸ்லீவ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நான் இங்க வந்து 20 x 20 இன்ச்சஸ்ல வந்து கிளாத் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பீஸ்ல கிளாத் கட் பண்ணிக்கிறேன். 20 inches length 20 inches widthல நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து cloth வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட நான் வந்து இன்னைக்கு ஸ்லீவ் என்னோட ஸ்லீவ் மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா length வந்து 6 inches seam ல ஆட் பண்ணிட்டு length வந்து 6 inches arm curve வந்துட்டு 15 inches அதுக்குள்ள தான் நான் 20 x 20 கட் பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட arm curveல 18 அல்ல ஸ்லீவ் லெந்த்ல 7 இருந்துச்சுனா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. 30 x 30 ல கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து கிராஸா வந்து இப்படி லைன் டிரா பண்ணிக்கலாம். cross இப்படி லைன் டிரா பண்ணிக்கோங்க. இந்த சைடு அதே மாதிரி சென்டருக்கு வேண்டி நம்ம கண்டுபிடிக்கிறது சென்டருக்கு. சோ இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிக்கோங்க. லைன் டிரா பண்ணிக்கோங்க. சோ இதுதான் நமக்கு வந்து சென்டர். சோ இந்த இடத்துல கிராஸா வந்திருக்கு, இந்த இடத்துல கிராஸா வந்திருக்கு. சோ இந்த சென்டர்ல இருந்து இப்போ இது வந்து சென்டரா இருக்கு. இந்த சைடு 1 inch இந்த சைடு 1 inch நமக்கு வேணும். சோ சென்டர்ல இருந்து மொத்தமா 2 inchsல வந்து நமக்கு வந்து லைன் வேணும். சோ சென்டர்ல இருந்து இத சென்டர் இங்க 1 inch இங்க 1 inch எடுத்துர்க்கேன். அதே மாதிரி இந்த சைடு 2 inchsக்கு மார்க் பண்ணிக்கோங்க and இந்த சைடு 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். S ஷேப்ல நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி. சோ இத வந்து இந்த மாதிரி டிரா பண்ணதுக்கு அப்புறம் இந்த எட்ஜ் இங்க 2 inches நான் மார்க் பண்ணிருக்கோம். இத வந்து இந்த சென்டர் கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இது வந்து மேலே கொண்டு வந்துரும். மேலே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். சோ இங்க இருக்குது இந்த வந்து சென்டருக்கு கொண்டு போறோம். இந்த பார்ட் வந்து மேலே கொண்டு போறோம். சோ இது வந்து கிராஸா இப்படி கொண்டு வந்துட்டு இதே கிராஸா இப்படி கொண்டு போயிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு திருப்பினதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிராஸா கிடைக்கும். இது வந்து கரெக்ட்டா பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணிட்டு இப்படி வெச்சுக்கோங்க. இந்த எப்படி வருதோ இது வந்து இத கரெக்ட்டா ஃபோல்ட் பண்ணி இந்த ஷேப்ல பின் பண்ணிட்டு அயர்ன் பண்ணிக்கலாம். சோ இத வந்து இப்படி வெச்சு பின் பண்ணிரலாம். கரெக்ட் ஷேப்ல வெச்சு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் பின் பண்ணிட்டு நம்ம அயர்ன் பண்ணிரலாம். அயர்ன் பண்ணியாச்சு. நல்லா வந்து இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம பேசிக் ஸ்லீவ் வந்து நான் வந்து லைனிங்ல கட் பண்ணிருக்கேன். சோ லெந்த் பாத்தீங்கன்னா 6.5 inches arm curve வந்து 15 inches இருக்கு. சோ சீம் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நான் கட் பண்ணிருக்கேன். இது வந்து நம்ம இப்படி கிராஸா வெச்சுக்கலாம். இந்த சென்டரும் மேட்ச் ஆகுற மாதிரி இப்படி கிராஸா வெச்சிட்டு நம்ம வந்து கிராஸா வெச்சுக்கலாம். கரெக்ட்டா இப்படி கிராஸா வெச்சிட்டு கட் பண்ணிடலாம். ஸ்லீவோட இதுல வந்து ஷேப்ல வந்து நம்ம வந்து கரெக்ட்டா கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா இதே ஷேப்ல நம்மளோட லைனிங் எப்படி கட் பண்ணிருக்கோ அதே ஷேப்ல வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது கிடைச்சதுக்கு அப்புறம் சென்டர் கரெக்ட்டா மேட்ச் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா மேட்ச் பண்ணிட்டு நம்ம ஹெம் லைன் ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஸ்டிட்ச் பண்ணிட்டு நம்ம இது வந்து இப்படி திருப்பினதுக்கு அப்புறம் டாப் ஸ்டிட்ச் போட்டுட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு சுத்தியுமே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிரலாம். hem line வந்து finish பண்ணியாச்சு. டாப் ஸ்டிட்ச் போட்டு திருப்பிட்டு சுத்தியுமே அடிச்சு லைனிங் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். லைனிங் ஜாயின் பண்ணிட்டு சைடும் வந்து finish பண்ணியாச்சு. finish பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். பவுல் ஸ்லீவ் மாதிரி கிடைக்கும். இனி பாடிஸோட அட்டாச் பண்ணிட்டு நீங்க வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்லீவ் எப்படி கிடைக்கும். நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான டிசைனர் ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இது சிம்பிள் ஸ்டெப் தான். நீங்க வந்து இந்த ஸ்லீவ் வந்து 5 minutesலயே வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். அண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிசைனர் ஸ்லீவும் கிடைச்சிரும். இந்த ஸ்லீவ் வந்து நீங்க ப்ளவுஸ், சுடி, இதுக்கு ஃப்ராக் இதுக்கு எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேர் பண்ணும்போது இங்க பவு ஸ்லீவ் மாதிரி இருக்கும். நீங்க இந்த ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி அடுத்த டிஃபரண்டான வீடியோல உங்களை பார்க்குறேன்.